Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஷேக் எஃபெக்ட் வீடியோ எடிட்டை நாம் இந்த பிக்சல் லேப் அண்ட் அதுக்கப்புறம் VN ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பிக்சல் ஆப் அண்ட் VN ஆப் இந்த ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இமேஜ் சைஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு யூடியூப் தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிட்டு இங்கே 720p இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வித்தில் போட்டுருங்க. வித்தில் இருக்கக்கூடிய இந்த 1280 இங்கே ஹைட்டில் போட்டுருங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:16 இந்த ரேஷியோக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இம்போர்ட்னா இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்பம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே காப்பின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த காப்பி பண்ண ஃபோட்டோவை லாக் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ காப்பி பண்ண ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவுமே வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டூப்ளிகேட் பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்து டர்ன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. ஸோ இது போல் கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ தான். ஸோ இந்த மாதிரி மூணாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அல்ட்ரா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. VN ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும் இல்லையா. உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிக்சல் ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ நீங்கள் யாருக்காகலாம் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும் இல்லையா. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோவை நம்ம கரெக்டாக அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ட்ரிம் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோவை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2.34 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து 2.34 செகண்ட்ஸில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலும் சரி ஸோ அத்தனை ஃபோட்டோக்குமே இங்கே ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த 1s இருக்கு இல்லையா, இந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ்
பண்ணதுக்கப்புறம் அகைன் 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் பண்ணிட்டு 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே கரெக்டாக இந்த மாதிரி 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜிட்டில் அப்புன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது இருக்கா, இந்த ஜிட்டில் அப்புன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் ஒன்றுன்னு இருக்கா, அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்குமே இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த இருக்கா ஃபஸி ஓப்பனிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அகைன் ஸ்ப்ளிட்ன்றது கொடுத்துட்டு இப்போ ஸ்ப்ளிட் பண்ண பகுதியை வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ட்ராப் 1 இல்லைனா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் 3 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இந்த ஃபோட்டோக்கு எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லா ஃபோட்டோக்கும் ஆட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபோட்டோவுமே அதுக்கேற்ற மாதிரி டிரான்சாக்ஷன் ஆகுறதும் எஃபெக்ட் வருதும் பக்காவாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் டைமில் என்ன எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த சாங்க்கான லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாங்க்கான லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய VN ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இங்கே சாங் வந்து ஆட் ஆகிடும். இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக சாங் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெம்ப்ளேட் சாங் எல்லாத்தோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா HEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக்கு தான் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ள சேவ் பண்ணிக்கோங்க.